ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல வெயிட்டனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்திய வைத்தடி போற்றுகின்றேனே. சரணம் சரணம் சரணம். அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து வித்தை. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 12 ராசிகள் 12 வீடுகள் பார்த்தோம். ரெண்டாவது ஆட்சி வீடுகள் பற்றி பார்த்தோம். மூணாவதாக உச்ச வீடுகள் பற்றி பார்த்தோம். போன வீடியோவில் நேச வீடுகள் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது மூல திரிகோண வீடுகள். மூல திரிகோண வீடுகள். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். மூல திரிகோண வீடுகள் என்ன அப்படின்னா என்ன, உச்ச வீட்டுக்கும் நேச வீட்டுக்கும் இந்த வீடு எந்த வகையானது அப்படிங்கிறத வச்சு தான் இப்போ பார்க்க போகிறோம். உச்ச வீடு என்றால் பலத்தை தரக்கூடிய வீடு. ஆட்சி பெறும் கிரகத்தை விட அதிக பலத்தை கொடுக்கறது தான் உச்ச வீடு. நீச வீடு என்றால் என்ன, அதாவது தன்னுடைய பலத்தை முற்றி இழக்கும் இடம்தான் நீச வீடு. அப்படி வச்சு பார்க்க போகிறோம். இப்போ மூல திரிகோண வீடு அப்படின்றால் கிரகங்கள் உச்ச வீட்டிற்கு அடுத்தபடியாக பலம் பெறும் ராசி வீடு தான் மூல திரிகோண வீடு ஆகும். அப்படின்னா என்ன, அதாவது தான் வீட்டில் ஆட்சி செய்கிறது. தான் சொந்த வீட்டில் ஆட்சி வீடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆட்சி வீட்டில் உட்கார்ந்திருக்கும் கிரகங்கள் தான் மூல திரிகோண வீடுகள். 2 வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும். சந்திரனுக்கும் சூரியனுக்கு மட்டும்தான் ஒரே வீடு. அதுலேயும் பாருங்கள், சிம்மத்தில் சூரியன் மூல திரிகோண வீடு அப்படின்னா ஆட்சி வீடு. அதில் ஆட்சியாக இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். மேசத்தில் செவ்வாய் ஆட்சி வீடு, ரிஷபத்தில் சந்திரன் ஆட்சி வீடு, கன்னியில் புதன் ஆட்சி வீடு, துலாமில் சுக்கிரன், தனுசில் குரு, கும்பத்தில் சனி பகவான். இப்போ இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதோ இதுதான் மூல திரிகோண வீடு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த முக்கியமான பாயிண்ட்டும் இதையும் மனசில் நிறுத்தி இதையும் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டும். இது பவர்ஃபுல்லானது. மூல திரிகோண வீடுன்னா பவர். ஆமாம், இதுதான், அதாவது உச்ச வீட்டிற்கு அடுத்தபடியாக பலம் பெறும் வீடு. பலம், பலம்னா ஆரோக்கியம், வெற்றி, நல்லது நடக்கும், இப்படிங்கிறதெல்லாம் இந்த மூல திரிகோண வீடை வச்சு நம்ம சொல்லலாம். ஆட்சி வீட்டை பார்க்கணும், எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அதை மனப்பாடம் பண்ணணும். ரெண்டாவது உச்ச வீடுகள், எந்தெந்த கிரகம் எங்கெங்கே உச்சம் பெறுது அப்படிங்கிறத முழுக்க மனப்பாடம் பண்ணணும். அடுத்து நேச வீடுகள், எந்தெந்த கிரகம் எங்கெங்கே நேசம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே சமயத்துலேயும் மூல திரிகோண வீடுகள், அதாவது அந்த கிரகங்கள் அடுத்தது மூல திரிகோண வீட்டில் எந்தெந்த கிரகம் உட்காந்துருக்கு இதையும் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நாம் 12 ராசிகள், 9 கிரகங்கள் ஆட்சி வீடுகள், அந்த ஆட்சி 9 கிரகங்கள் உச்ச வீடு எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். நீச வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். மூல திரிகோண வீடுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 12 ராசிக்கும் 12 மாதம் இருக்குது. அது எந்தெந்த மாதம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நன்றி.